இது மகிமை நேரம். மகிமை டிவியின் நேயர்களே, உங்களுக்கு பரிசுத்த தேவனின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நாம் இந்த வாரத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு கொடுப்பதில் பரிசுத்தம் என்று தியானிக்க இருக்கிறோம். ஆம், ஈகையில் பரிசுத்தம். முதல் நாளிலே பார்த்தோம் அனுதின வாழ்வில் பரிசுத்தம். இரண்டாவது நாளிலே நாம் சிந்தித்தோம் ஆராதிப்பதில் பரிசுத்தம். மூன்றாவது நாளிலே நாம் சிந்தித்தோம் இருதயத்தில் பரிசுத்தம். இந்த நாளிலே நாம் ஈகையில் பரிசுத்தத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அருமையாக விளக்குகிறார். லேவியராகமம் 27:30 இவ்வாறு சொல்கிறது: தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. உன் ஆடுகளின் தலையீட்டாகிய ஆணையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க கடவா என்று உபாகமம் 15:19 சொல்லுகிறது. இரண்டு விதமாக நாம் ஆண்டவருக்கு கொடுப்பதில் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தசம பாகத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அதே போன்று முதற்கனி ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய தலையீற்றுகளிலே அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆம், தேவனுடைய சன்னதியில் நாம் காணிக்கை கொண்டு வரும்போது நாம் எப்படி காணப்பட வேண்டும், நாம் எப்படி அவருக்கு கொடுப்பதில் நாம் பரிசுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நாம் இன்று தியானிக்க இருக்கிற காரியம். உபாகமம் 16:17 இவ்வாறு சொல்லுகிறது: அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். நம்முடைய தகுதி என்னவோ, நம்மளால் என்ன முடியுமோ, ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, அதனால தான் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது: எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். யாரிடத்தில் ஆண்டவர் அதிகம் கொடுத்திருக்கிறாரோ அவர்கள் அதிகமாய் அவர்களிடத்தில் கேட்கப்படும். லூக்கா 12:48 இவ்வாறு சொல்லுகிறது: நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ, நம்முடைய தகுதி, ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறவனிடத்தில் இன்னொரு தாளந்து எதிர்பார்க்கிறார். 5 தாளந்து கொடுத்தவன் அடுத்த 5 தாளந்து சம்பாதிக்கிறான். ஆம், ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற காரியத்தில் கேட்கிறார். ஒரு ஏழை விதவையினுடைய ஈகையை பற்றி பார்க்கிறோம் வேதத்திலே. அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும், தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்று பார்க்கிறோம். அப்படி செய்யும்போது ஆண்டவர் மிகவும் நம்மை பாராட்டுகிறார். அந்த இடத்துல அந்த ஏழை விதவையை பார்க்கும்போது அவள் தனக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். மார்க்கு 12:44 இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க அவர் விரும்புகிறார். நாம் நம்மை முழுவதுமாய் அடுத்த நேரத்திற்கென்று அல்லது நாம் நம்முடைய சுய சித்தத்திற்கென்று நமக்கென்று நாம் முடிவு எடுக்காதபடி எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து விடும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:4 அந்த விசுவாச காணிக்கை, அதாவது ஆண்டவர் மேலே அவர் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிப்பார் என்ற விசுவாசம், ஆண்டவருக்கு நான் தலையீட்டுகளில் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்ற விசுவாசம், இந்த விசுவாசம்தான் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்க வைத்தது. நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறோமா, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறோமா? அதே உபாகமத்தில் பார்க்குறோம் 15:21 முடம் குருடு முதலான யாதொரு பழுதும் இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நாம் அவருக்கு சிறந்ததை படைக்கும்படியாக, சிறந்ததை கொடுக்கும்படியாக, நம்முடைய நேரத்தில் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக, நம்முடைய திறமைகளிலே சிறந்தவற்றை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் மிகவும் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு கொடுப்பது அர்ப்பணிப்பது என்று சொல்லும்போது மிகவும் முக்கியமானது பொருத்தனை. வேதத்தில் பார்க்கிறோம்: நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போகிறதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆம், பொருத்தனையை நாம் செலுத்துவதற்கு நாம் நேர்ந்து கொண்டதை நாம் செலுத்துவதற்கு தாமதிக்க கூடாதாம்.
நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அநேக நேரங்களில் பொருத்தனை செய்கிறோம். அநேக வேளைகளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள், போராட்டங்கள் வரும்போது உடனடியாக ஆலயத்தில் சென்று, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, நான் இப்படி நடந்து கொள்வேன் இப்படி என்று பொருத்தனைகளை செய்கிறோம். ஆனால் ஆண்டவரும் நம்மோடு பொருத்தனை செய்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், நம்மோடு ஆண்டவர் பொருத்தனை செய்திருக்கிறார். இஸ்ரவேலராகிய நம்மோடும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களை நான் நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பேன் என்று, என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். யாத்திராகமம் 3:5 பார்க்கிறோம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் சேர்க்கவும் இறங்கினேன். என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது நான் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன். பரம கானானாகிய எருசலேமுக்குள் அழைத்து செல்ல, புதிய எருசலேமாகிய பரலோகத்திற்கு அழைத்து செல்ல ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார், பொருத்தனை பண்ணியிருக்கிறார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். யோசுவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அதே போல் ஆண்டவர் அவர் பண்ணின உடன்படிக்கையில், பொருத்தனையில் அவர் மாறாதவராக இருந்தார். நான் கர்த்தர், நான் மனுபுத்திரன் அல்ல என்கிறார். நாம் பொருத்தனை பண்ணும்போது அதில் நாம் மறந்து விடுகிறோமா, அல்லது தாமதிக்கிறோமா, அல்லது நாம் அதை செய்யாமல் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து நம்முடைய பரிசுத்தம் எதில் காணப்படணுமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுல, கொடுக்கறதில்ல, நம்முடைய பொருத்தனையில், நம்முடைய காணிக்கை பரிசுத்தமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். அந்த பொருத்தனையின்படியே அவள் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினார். இவர்களெல்லாம் தங்களுடைய பொருத்தனையிலே மிகவும் கவனமாயிருந்து அதை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு செலுத்தும் காணிக்கையிலே பரிசுத்தத்தை நாம் எவ்வாறு கடைபிடிக்கலாம்? ஆகான் சாபத்தீடானதை கொண்டு வந்து அதை ஒழித்து வைத்தான். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் சாபத்தீடானதை ஆண்டவருக்கு கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. சவுலை ராஜாவாக்கின போது, எதிரிகளை அவன் வெற்றி கொண்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உனக்கு வெற்றி கொடுப்பேன், ஆனால் அங்கே இருக்கிற எதையுமே நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஆனால் அவன் மாடுகள் ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டான். சாமுவேல் கேட்குறாரு, இந்த சத்தம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒருவருடைய கையில், அல்லது ஆண்டவர் அந்த அம்மோனியர்களுடைய கையில் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் பரிசுத்தமாய் அவருக்கு நாம் காணிக்கை படைக்க விரும்புகிறார். நம்முடைய காணிக்கை அன்பின் காணிக்கையாக இருக்க வேண்டும். பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் குறை உண்டானால் நீ போய் என்ன செய்யணுமா? அந்த காணிக்கையை வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு திரும்ப வந்து செலுத்துங்கிறாரு. இப்படி நாம் அன்பின் காணிக்கையை ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அனனியாள் சப்பிராள் வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் உள்ளத்தில், இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன என்று கேட்கிறார்கள். நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக நாம் நல்ல எண்ணத்தோடு நாம் படைக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இறுதியாக நாம் பார்க்கிறோம், எப்படியாக நாம் கொடுக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மனதில் நியமித்தபடியே, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஒருவரையும் கட்டாயப்படுத்தி, ஒருவரும் தன் மற்றவர்கள் சொல்லுகிறார்களே, கட்டாயப்படுத்துகிறார்களே என்பதற்காக அல்ல, பரிசுத்தமாய் கொடுப்பது எப்படியாம்? நம் மனதில் நியமித்தபடியே, வருத்தத்தோடு அல்ல, கட்டாயத்தோடு அல்ல, நம்முடைய மனதில் நியமித்து பொருத்தனைகளை நாம் ஏறெடுக்கும் போது அதை மனப்பூர்வமாய் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கொண்டு வரும் காணிக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் மனப்பூர்வமாக நாம் செலுத்தும்போது ஆண்டவர் அந்த பலியை விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் தேவனை அறிகிற அறிவையே விரும்புகிறேன். தேவன் பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். காணிக்கையை பரிசுத்தமாக முழு மனதோடு நம் மனதில் நியமித்தபடியே செலுத்துவோம். ஈகையில் பரிசுத்தம், ஆண்டவருக்கு கொடுப்பதில் பரிசுத்தம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனதில் ஆண்டவரை உமக்கு கொடுக்கறதில் ஆண்டவரை நியமித்திருக்கிறோமா? ஆண்டவர் நாங்கள் நியமித்தபடியே நாங்கள் கொடுக்குறோமா? ஆண்டவரை நாங்கள் பரிசுத்த காணிக்கைகளை மட்டுமே பலியில் தீட்டுள்ளதை ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத காணிக்கைகள்லாம் கொண்டு வராமல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா.
இந்த வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் முழு இருதயத்தோடு எங்களுடைய காணிக்கையை செலுத்த, ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை